இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பெருசு பெருசா நகை வாங்குறது ஸ்மார்ட் மூவ் கிடையாதுங்க. ஸ்மார்ட்டா வாங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க நகை வாங்கணும். பெரிய நகை வாங்குனீங்கன்னா ஹை மேக்கிங் சார்ஜ், பெரிய நகை வாங்கினா ஹெவி வேஸ்டேஜ் கட் ஆகுது, ரீசேல்ல லாஸ் ஆகும், லாக் ஆன அசட்டா அது மாறி போயிடும். ஸ்மார்ட்டா வாங்கணும். காயின்ஸோ பார்ஸோ வாங்குனீங்க அப்படின்னா மினிமலா மேக்கிங் சார்ஜ் தான் அதுல இருக்கும், இல்லைன்னா ஜீரோ மேக்கிங் சார்ஜ் தான் இருக்கும். அது ரீசேல் பண்ணும்போது ஃபுல் வேல்யூ கிடைக்கும், ஈஸியாக லிக்விடேட் பண்ணிட முடியும். ஆப்ஷன் 2, நகைக்கடையில் சீட்டு போடுங்க. மாதம் மாதம் ஜிஎஸ்டி கிடையாது, செய்குலி சேதாரம் கிடையாது. 10 மாதம் 11 மாதம் கழிச்சு நகை வாங்கிக்கலாம், ஈஸியாக வாங்கலாம். கோல்டு ETF, டிஜிட்டல் கோல்டு 100 ரூபா 50 ரூபா இருந்தால் கூட நீங்கள் நகை வாங்கிக்க முடியும். ஸ்டோரேஜ் டென்ஷனே கிடையாது. எனி டைம் செல் பண்ணலாம், எனி டைம் பை பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, 5% எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஒன் டைம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, 11 மாசம் காத்துருங்க, 100 கிராமுக்கு 105 கிராமா வாங்கிக்கலாம். ஃபோன் பண்ணுங்க, சொல்றேன் அது எங்க அப்படின்னு. வெல்த் ஸ்ட்ராட்டஜிங்கிறது புதுமையா நீங்க யோசிச்சு பண்ணணும் பாருங்க. அழகுக்காக நகை வாங்கிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஸ்மார்ட்டான ஆப்ஷனை தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும். பெரிய நகைன்னு சைஸ் முக்கியம் இல்லை, ஸ்ட்ராட்டஜி தான் முக்கியம். குபேரயோகம் பயிற்சிக்கு வந்தீங்கன்னா ஸ்மார்ட் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். கேப்ஷன்ல நம்பர் இருக்கு, கோல்டை பத்தி தகவல் வேணா கேளுங்க.